இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 24 கேரட் கோல்டு வந்து 19,000 தாண்டி இருக்கு. இது மேலே ஏறுமானா டெஃபினட்டாக ஏறும். இது வந்து அமெரிக்கா, இந்தியா இது மாதிரி ஊர்களில் வந்து போன 10 வருஷமாக நோட்டை பயங்கரமாக அடித்து நோட்டை விட்டத்தில் தான் காரணம். இது வந்து இப்போதைக்கு குறையுமானா குறையாது. ஏதாவது குறைஞ்சா கூட 1000 ரூபா 2000 ரூபா குறையும், திரும்பி ஏறிடும். ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இன்னும் ஒரு 2-3000 ரூபா டெஃபினட்டாக ஏறும். வெள்ளியுடைய நிலவரம் வெள்ளி வந்து சைனாவோட மேனிப்புலேஷன் நடக்குது. சைனா அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ்னா, தங்கம் மற்ற ஒரு சென்ட்ரல் பேங்க் வாங்குறாங்க, டாலரை வித்துட்டு வாங்குறாங்க. இங்கே அப்படி கிடையாது. வெள்ளியை வந்து வெறும் சாமானிய மக்கள் தான் வாங்குறாங்க. அம்மையார் என்ன சொல்றாங்கன்னா, எப்போதும் ரூபாயின் மதிப்பு குறையல, டாலரோட மதிப்பு ஸ்ட்ரென்தன் ஆயிருக்குன்னு. உலகம் ஃபுல்லாக டாலரோட வேல்யூக்கு விழுந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் பவுண்டு வந்து 90 ரூபா இருந்தது, 120 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்போ மற்ற நாடுகள்லாம் டாலருக்கு அகேன்ஸ்டாக ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. சிங்கப்பூர் வெள்ளி வந்து 12 வருஷத்துக்கு வரலாறு காணாத அளவுக்கு 12 வருஷம் ஹைட்டில் இருக்குது. வெறும் ரூபா தான் விழுந்துட்டு இருக்கு. அதனால அம்மையாரோட பாலிசி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். பட்ஜெட்டில் ரூமர்ஸ் போயிட்டுருக்கு, வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் ரேட்டு ஏற்றுவாங்க. அதனால மார்க்கெட்டில் ஒரு 300 ரூபா 400 ரூபா ஏறி இருக்குது. பட்ஜெட்டுக்கு அப்புறம் இந்த 200-300 ரூபா குறைஞ்சாலும் குறையலாம்.